முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இன்னைக்கே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் போக்கி உனக்கான பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் நோக்கத்தோடு தான் உன் அப்பன் முருகன் இப்போது உன்னை பார்க்க வந்திருக்கேன். உன் மனசில் இருக்கக்கூடிய பாரம் அனைத்தையும் இறக்கி வச்சு உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் நோக்கத்தோட காலையிலேயே நான் உன் வீடு தேடி உன்னை நோக்கி வந்துட்டேன் என் செல்வமே. சில நேரங்களில் நீ அமைதியாக இருக்கிறோமே, பொறுமையாக இருக்கிறோமே, எல்லாரும் நம்மளை ஏமாத்துறாங்களே, கஷ்டப்படுத்துகிறாங்களேன்னு ஒருபோதும் மனம் வந்து சோர்ந்து போகாதே. எல்லாத்தையும் தாண்டி உன்னை மிகப்பெரிய ஆளாக உருவாக்கி உனக்கு முன்னேற்றத்தை கொடுப்பதற்காக இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கை முழுவதையும் அழகாக்கி உன்னை அற்புதமாக வாழ வைக்க நான் முடிவு எடுத்துட்டேன் என் செல்வமே. உனக்கான எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். வாழ்க்கையில் நீ சோர்ந்து போயிட்டீன்னா அவ்வளவுதான் தோற்று போயிடுவன் மட்டும் நினைக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் உற்சாகமாக வேலை செய்ய ஆரம்பி. வாழ்க்கையில் யாருமே சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் இருக்க முடியாதுதான். சில பிரச்சனைகள் வரும்போது, சில கஷ்டங்கள் வரும்போது வாழ்க்கை உன்னை சோர்வை நோக்கி தள்ளி விடலாம். ஆனால் நீ அப்படியே விழுந்து கடந்துடாம மறுபடியும் உற்சாகத்தை வரவழைச்சிட்டு தைரியத்தோட நம்பிக்கையோட எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடணும் என் செல்வமே. இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உருவாக்கி தரப்போகிறேன். யாருமே உன்னை தோற்கடிக்க முடியாத அளவுக்கு உனக்கு துணையாக இருந்து வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பேன். என் அருளால் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. நீ செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் உனக்கு துணையாக நான் இருந்து எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். கொஞ்ச நேரம் நீ சும்மா இருந்தீனா உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சார்பில் நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். அது எப்போதுங்கிறதையும் நானே உனக்கு தெரியப்படுத்துகிறேன். எப்போ சும்மா இருக்கணும் தெரியுமா? உனக்கு பிடிக்காதவங்க பேசும்போதும், உனக்கு பிடிக்காதவங்க உனக்கு எதிராக எதையாவது சொல்லும் போதும், அல்லது உன்னை பிடிக்காத மனிதர்கள் உனக்கு எதிராக ஏதாவது வேலை செய்யும் போதும், எந்த இடத்துல என்ன பேசுகிறதுன்னு உனக்கு தெரியாமல் புரியாமல் இருக்கும்போதும், நீ குழப்பத்தில் இருக்கும்போதும் கவலையில் இருக்கும்போதும்னு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எதுவுமே செய்யாமல் நீ அமைதியாக இருந்தாலே போதும். அந்த விஷயம் தானாகவே சரியாகி அப்புறம் உனக்கு சாதகமாக மாறும்படி இந்த முருகன் உனக்கு பதிலாக நான் வேலை செய்வேன் என் செல்வமே. நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காகவே உனக்கான ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்க வந்திருக்கேன். இப்போதைக்கு நீ தனியாக இருப்பது போல தெரிஞ்சாலும், துன்பத்தில் தவிப்பது போல இருந்தாலும், இது அனைத்தையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்வமே. உன் வேதனையும் சோதனையும் போக்கி உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலைங்கிறதுக்காக உன் வாழ்க்கை சரியில்லைன்னு அர்த்தம் கிடையாது. நீ எதிர்பார்க்கறத விட நான் சிறப்பானதை உனக்கு தரப்போறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. எல்லா தாமதங்களையும் தாண்டி உனக்கான நல்லதை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து தருவேன். அனைத்தையும் பெறக்கூடிய தகுதியும் திறமையும் உள்ள பிள்ளையான உனக்கு கூடிய சீக்கிரம் வெற்றி வந்து சேரதான் போகுது. அழிக்க முடியாத, அழிவில்லாத நிரந்தரமான வெற்றியை உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன். தோல்வி வந்துருச்சுன்னா, ஒரு விஷயம் நீ நினச்சது போல் நடக்கலைன்னா உடனே எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே முடிவு கிடையாது, முடிஞ்சு போகாது. எல்லா விஷயங்களும் புதுசாக மாறிக்கிட்டே இருக்குன்றது தான் நிஜம். கண்டிப்பாக உன் வாழ்க்கையிலையும் எதையும் முடிச்சு வச்சிடாம நிரந்தரமாக நிம்மதி கிடைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதற்கான மாற்றங்களை நான் செஞ்சு காட்டுவேன். உன் கண்ணீரை தொடச்சி என் அருளால் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். நீ நினைக்கிற அளவுக்கு ஒன்றும் நீ பலவீனமான ஆள் கிடையாது. நீ எந்த அளவுக்கு பலமும் தைரியமும் உள்ள பிள்ளைன்னு தெரிஞ்சதால தானே இப்போ உன்னை தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது
என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்வில் இருக்கும் சோதனைகள் அனைத்தையும் உடைத்தெறிந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க தான் போகிறேன். உன் வேதனையும் சோதனையும் போக்கி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரும். கஷ்டமாக கவலையாக இருக்கும் உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உன் மன தடுமாற்றத்தை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நானே உன் கைகளில் வந்து ஒப்படைச்சிடுறேன். நீ எதுக்கும் பயப்படாம தைரியமா நடந்து போக தயாராகு. நீ கடந்து வந்த பாதையை சரி செஞ்சு உன் கஷ்டங்களை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் உருவாக்கி கொடுக்குறேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும். நீ எதுக்கும் பயப்படாம மனசு சோர்ந்து போகாம வாழ்க்கையில வெற்றி பெற தயாராகு. தோல்வி வந்துருச்சுன்னா ஒரே இதாக சோர்ந்து போயிடக்கூடாது. உன்னை உயர்த்தி உன்னை வலிமையுள்ள ஆளாக மாற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுத்தே தீருவேன். இனி ஒவ்வொரு நாளும் நீ நடந்து போகிற பாதைகள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். இந்த உலகமே உன்னை பாராட்டும்படியும் உன் வெற்றியை பார்த்து மகிழ்ந்து கைத்தட்டி ஆரவாரம் செய்யும்படியும் உன் வாழ்க்கையில் உன் கைகளில் நான் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகிறேன். இனி நடப்பது எல்லாமே நல்லதாக நடக்கும்படி இந்த அப்பன் முருகன் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். என் செல்வமே, நீ எதுக்காகவும் சோர்ந்து போகாம தைரியமா முன்னோக்கி கடந்து போ. என் அருளால இனிமே உன் வாழ்க்கையவே அழகாக்கி உனக்கான புது அத்தியாயத்தை உருவாக்கி தர்றேன். சில நாட்கள் உன்னால் மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு வாழ்க்கை உனக்கு பிரச்சனைகளை கொடுத்து மூச்சு திணற வைக்கலாம். ஆனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அது எல்லாமே உன் எதிர்காலத்துக்காக உனக்கு கொடுக்கும் பயிற்சிங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் முயற்சியை நீ சரியாக தொடர்ந்து செய்யும் போது அதன் மூலமாகவே உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். தோல்வியை தாண்டி நீ வெற்றி பெற்று ஜெயிப்பதற்கு இந்த முருகன் நான் உனக்கு வழிகாட்டியாக இருக்கிறேன். உன் வாழ்வில் இருக்கும் எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான அமைதியை கொடுத்து உனக்கு மன மகிழ்ச்சியையும் கொடுக்க தான் போகிறேன். போராட்டங்களை தாண்டி நீ வெற்றி பெறுவதற்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். ஒவ்வொரு நொடியும் நானே உனக்கு துணையாக இருந்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். இன்னும் நீ இன்னும் தைரியமுள்ள ஆளாக மாறணும். எதையும் தாங்கிக்கிற தைரியத்தை நீ உனக்குள்ளே வச்சுக்கிட்டாலே என் அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைச்சிரும். என் செல்வமே, தோல்வி வந்துருச்சு, நீ நினைச்சது நடக்கலைன்றதுக்காக நீ நினைக்கிறது எதுவுமே சரியில்லை, உன்னால் ஜெயிக்கவே முடியாதுன்ற முடிவுக்கு வந்துடாதே. நம்பிக்கையோடு இன்னும் நீ உழைக்கும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைச்சே தீரும். என் அருள் மூலமாக உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன். நீ போகும் பாதையில் சரியான நேரத்தில் உனக்கான வெற்றி உன் கைகளில் வந்து சேரும்படி செய்ய போகிறேன். உன் முழு வாழ்க்கையும் என் பொறுப்பில் விட்டுட்டினாலே கண்டிப்பாக உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைச்சிருவேன். தோல்வி வந்துருச்சேன்னு நீ சோர்ந்து போக வேண்டாம். உன்னை உயர்த்தி உன்னை வலிமை உள்ள ஆளாக மாற்ற வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. தள்ளிப்போன காரியங்களையும் தாமதமான விஷயங்களையும் உனக்கு வெற்றியாக மாற்றி கொடுக்கிறேன். என் செல்வமே, அமைதியாக இருந்தாலே அனைத்தும் உனக்கு சாதகமாக மாறும். என் அருள் மூலமாக உன் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை உருவாக்க போகிறேன். கூடிய சீக்கிரம் நீ போகும் பாதையில் வெற்றி பாதையாக எல்லாமே மாறப்போகுது. தவறி போன விஷயங்களை நினச்சி மனசு வருத்தப்பட்டு கலங்கிட்டு இருக்க உனக்காக எல்லா தடையையும் சரி செஞ்சு மறுபடியும் உன் வாழ்க்கையை மாற்றிக்கிற வாய்ப்பை உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் காலையிலேயே உன்னை தேடி வந்துட்டேன். உன் அசதியையும் வருத்தத்தையும் உன் மன கஷ்டத்தையும் போக்கி உனக்கு மன அமைதியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படாத. என் அருளால் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வாழ்க்கை உன்னை சோதிக்கிறதால நீ பலவீனமான ஆள்னு அர்த்தம் இல்லை. உன் பலவீனத்தை போக்கி உன்னை பலமுள்ள ஆளாக மாற்ற வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. உன் கவலையும் வருத்தமும் எனக்கு நல்லா புரியுது. நான் உன் கூடவே தானே இருக்கேன். கண்டிப்பாக உன் வருத்தத்தையும் சோகத்தையும் போக்கி என் அருளை உனக்கு அள்ளி கொடுப்பேன். நம்பிக்கையும் முயற்சியையும் விடாமல் இறுக்கமாக பிடிச்சு வச்சுக்கோ. இனி எல்லா விஷயங்களும்
நல்லபடியாக நடக்கும் என் செல்வமே. உன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய வருத்தத்தையும் சோகத்தையும் போக்கி உன் வேதனைகளை தீர்த்து உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்க போறேன். உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உனக்கான நல்லது நடக்க தான் போகுது. நீ எப்போதும் நம்பிக்கையும் முயற்சியையும் விடாமல் இருக்கமா பிடிச்சிக்கோ. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கை எத்தனை முறை உன்னை சோதித்தாலும் அத்தனை சோதனைகளையும் தாண்டி உனக்கான வெற்றியை நீ பெற தயாராகு. சாமர்த்தியத்தோடு புத்திசாலித்தனமாக வாழும் உனக்கு எல்லா வகையிலும் என் ஆசீர்வாதம் கிடைச்சே தீரும். நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கான அனைத்து வழிகளையும் இந்த முருகன் நான் உருவாக்கி தரேன். இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையில் ஒரு சிரிப்பு முனை எடுக்க போகுது. கண்ணீர் வருதுன்னு உட்காந்து கலங்கி அழுதுகிட்டே இருக்காத. கண்ணீரை தொடச்சிட்டு தைரியமாக எந்திரிச்சு போய் உனக்கான வேலையை செய்ய ஆரம்பி. உன்னை விட்டுட்டு போனவங்க மீண்டும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி, உன் வாழ்க்கையை ஜெயிச்சு நீ சந்தோஷமாக வாழும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். இப்போது உனக்கு இருக்கும் கஷ்டத்தையும் கவலையையும் போக்கி உனக்கான சுகத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. உன்னை ஒதுக்கி வச்சவங்க எல்லாருமே கூடிய சீக்கிரம் உன்னை தேடி வர்றதுக்கான நேரம் வரப்போகுது.